ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சோனியம் பேட்ச் சீரிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் பேட்ச் வந்து ஒன்று எப்படி வின் பண்ணுறது பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் 3 வரைக்கும் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வீடியோக்கு 3 பேட்சை பற்றி பார்த்தோம். 9 பேட்ச் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10, 11, 12 ஸோ இந்த பேட்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து NFT. ஸோ NFT வின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து $2 to $4 ETH வந்து போக சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் மாதிரி செல் பண்ணி ரிட்டன் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுக்க முடியாது, கொஞ்சம் ஃபீயும் போகும். ஸோ செல் பண்ணுற ரேட்டு கொஞ்சம் மாறும். ஓகேவா, அது எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் பாட். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும். பட் அதில் கொஞ்சம் சின்ன பக் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் கொஞ்சம் லாக்அப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச செலவு வந்து ஒரு $2.5 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ ஃபீயும் கொஞ்சம் போகுதில்ல, அதனால தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் லாக்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ 1 week or 1 month அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து எப்படி எப்படிலாம் படுத்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது பேர் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ பார்க்குறோம் லைக் போட்டிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான அனாலிசிஸில் பொறுத்தல. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொனோவா இந்த ஈகோசிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 NFT வந்து நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய NFT வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 10 NFT நீங்கள் பை பண்ணி ஆகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொனோவா ACS எடிஷன் ஒரு NFT இருக்கும். அது நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும். ஸோ அந்த மார்ச் கடைசி வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 பை பண்ணியிருக்கணும். நாட் செல் வந்து கவுண்ட் கிடையாது, 10 பை. ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொனோவா வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் மைசஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொனோவா ACS எடிஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண வேண்டியது. ஸோ அங்கே பார்த்து லிஸ்ட்டாகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50% வரைக்கும் ஏறிடுச்சு. ஏன்னா வந்து கண்டிப்பாக எல்லாம் வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கிறதா ஏறினே போகுது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 0.0002 வருது. ரைட்டாக, ஸோ அது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து பை ஒன்று பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ போகுதுன்ட்டு. 0.00196. ஓகேவா, அவ்வளோதான் போகுது. நீங்கள் இது கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு $0.4 அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும். ஸோ ட்ரான்சாக்ஷன் சில டைம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என் ட்ரான்சாக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த NFT வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கிறீங்க பார்த்துங்க. மைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போயிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எந்த இதெல்லாம் ஓன் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு NFTலாம் வாங்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதே கம்மி ரேட் ஆகுது பாருங்கள். சொன்னால் பாருங்கள் எக்கச்சக்கமான % ஏறின மாதிரி காட்டுது. நம்ம அதெல்லாம் செலவு பண்ண போகிறதில்ல. இருக்கிறதுலே OGS பங்கு இதெல்லாம் வந்து பாருங்களேன், சும்மா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். $0.2 இது மாதிரி நீங்கள் ஒரு 10 கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் பர்ச்சேஸ் பண்ண முடியுதான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு எரர் தான் சொல்கிறாங்க. நான் ஜஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணி பார்க்குறேனே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் போட்டு பட் ஃபெயில்டுன்னு வருது. ஸோ ஃபெயில்டு வந்தாலுமே ஃபீ எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஃபீ எடுக்கிறது தான் நமக்கு லாஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாதீங்க, நான் ஹோல்ட் பண்ணி வைங்க. ஸோ நான் வேறு ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ மைண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டில் மின் பண்ணல, அதுவே காணாமல் போயிடுச்சு, என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ டெர்பி ரே ஸ்டேடியம்குள்ளே அதான் காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஆள் கொடுத்து பாருங்கள் வருதான்ட்டு. ஓகே, இப்போ காமிச்ச NFT தான் வந்து மைண்ட் செக்ஷன் இல்லை. ஸோ வேறு என்ன NFTலாம் ஒர்க் ஆகுது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட ஃபண்டு இருந்தால், இல்லை நான் பார்த்து சொல்கிறேன், அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை வேறு வழியெல்லாம் கடைசியாக வந்து இந்த AGSC நம்ம நிறைய வின் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே அவங்க வந்து சரி பண்ணுறாங்களான்ட்டு. பட் மற்றெல்லாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஃபண்டை வந்து வீணாக்கிடாதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை பண்ண தான் கணக்கு, செல் பண்ணுறது கணக்கு வராது. பட் நீங்கள் வாங்குறதுனா செல் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் மறுபடியும் திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சொனோவா ACS எடிஷனே வாங்கி விற்று அப்படி பண்ணலாமா ஒரு ஐடியா இருக்குது. பட் அது பேட் செக்கர் வந்துச்சுன்னா நான் செக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இல்லைனா வேறு எதாவது வழி இருக்கா நான் பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவர்மூன் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராம் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேம் ப்ளே பண்ண அவசியம் இல்லை, அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி சைன்இன் பண்ணுங்கள், ஆர் எனி ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒரு மீடியமில் உங்கள் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பேட்ச் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 10+ ட்ரான்சாக்ஷன் ஒரு 11 வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்னென்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி செக்இன் பண்ணலாம். ஸோ டிப்டு அசால்ட் VTuber அது பண்ணலாம், டாப் அப் பண்ணலாம். ஸோ நம்ம இதெல்லாம் தேவையில்லை, நம்ம டெய்லி செக்இனே கரெக்டாக 10 நாள் பண்ணிட்டு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடும். ஸோ இப்போ வந்து டெலகிராம் பாட்டுக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ லேர்ன் மார்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி கோட்டா ரீச்னு வருது. ஸோ அது என்னன்னு தெரியல. இப்போ காலையில் நம்ம வந்து சைன் பண்ணுமான்னு தெரியல. ரைட், இப்போ நான் ஃபஸ்ட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடு மேலே சிம்பிள் இல்லை, செட்டிங் சிம்பிள் அது கொடுத்துட்டு கனெக்ட் வாலெட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டாமாஸ்க் OKX பைபிட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மெட்டாமாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை OKX நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா வந்து வாலெட்டே கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப கடுப்பேற்றுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சோனியம் இருக்குல்ல, கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கனெக்ட் வாலெட் கொடுத்து நம்ம கொடுத்தாலும் ஸோ டேரெக்டாக வாலெட்டுக்கு போக மாட்டேங்குது. அது ஒரு பார் கோடு மாதிரி காட்டுது. ஸோ வரைக்கும் அந்த பார் கோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னொரு ஃபோனை வச்சு நான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் கனெக்ட் ஆகலை. கனெக்ட் பண்ணாலும் எரர் ஆகி இது பக் ஆகிடுது. ஸோ அதில் என்னன்னு தெரியல, ரொம்ப கடுப்படிக்குது. அண்டு இந்த டாஸ்க் அதனால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாருங்கள், ஸோ டெய்லி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கோட்டா படி கொடுக்குறாங்க போல். அப்போ நம்ம சீக்கிரமாக வந்து எடுத்தாகணும். ஸோ வாலெட்டே கனெக்ட் ஆகுது எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ டிபிஐ யூடியூப் இருக்குல்ல, இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு தனியாக லிங்க் ஒன்று இருக்குது. ரைட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வாலெட்டில் போனீங்கன்னா ஸோ அந்த வாலெட் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஓகேவா, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இங்கே டெய்லி டிப் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்து பார்க்கலாம். பட் டெய்லி லிமிட் ரீச் இதுலையும் காட்டுது. மேபி இதில் வந்துச்சுன்னா டெய்லி டிப் கொடுத்து பாருங்கள். அது ரொம்ப கம்மியாக போச்சுன்னா பண்ணுங்கள். ரொம்ப இல்லை அதிகமாக அது மாதிரி கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து விட்டுருங்க. ஏன்னா டெய்லி செக்கினுக்கே 40 தராங்க. பட் 727ங்கிறது வந்து அதிக பாயிண்ட்டுங்கிறதால கண்டிப்பாக அதிகமாக தான் கேட்பாங்க. அப்படின்னா விட்டுடுங்க. ஸோ முடிஞ்சால் இந்த பேட்ச் எடுப்போம், இல்லைனா இதை விட்டுற வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனஸ் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சோனஸ் பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 விஷயம் செஞ்சாலும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்வாப்பு. அது வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மேலே வந்து பாருங்களேன், சோனஸுங்கிற டோக்கன் வந்து நம்ம பிளாக் பண்ணி வைக்கணும். ஸோ கன்வெர்ட் டு வி சோனஸாக வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து சோனஸ் நம்ம லாக் பண்ணுறோம்ல, அது மினிமம் 100வது ஒரு லாக் பண்ணி ஆகணும். அப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 500 சோனஸ் காயின் வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகே, இப்போ அது எப்படி நான் சும்மா பார்த்துடலாம். ஸோ நான் அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மைசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்டர் ஆப்பில் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் ஆப் கொடுத்துட்டு பார்த்தா வந்து ஃபஸ்ட் ஒன் ஸ்வாப் இருக்கா, சோனஸ் டோக்கன் தான் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேக்கும் பண்ணணும். ஸ்டேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் நான் காட்டுறேன் நான். ஓகே, ஸோ டேஷ்போர்டு இங்கே இருக்கா, நம்ம ஸ்டேக் பண்ணதுக்கு கொடுப்பாங்க. ரைட், இப்போ வந்து சோனஸ் நம்ம மாற்றணும்ல, இது எவ்வளோ பார்ப்போம். ஸோ என்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ டோக்கன் இருக்குது, 0 டோக்கன் மொத்தமாக கொடுத்து பார்ப்போம். ஸோ மாற்றினா 789. ஓகேவா, அப்போனா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நம்ம மாற்றணும் அவசியம் இல்லை. 789 வச்சுக்கோங்களேன். ஒரு $1.9 நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் ஸ்டேக் பண்ண மாட்டிங்களா? ரைட்டா, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டேக் பண்ணி இதை சோனஸாக மாற்றுறீங்களா? அங்கே ஒரு ரிப்பீட் ப்ராசஸ். இப்போ 100னா கரெக்டாக 100 பண்ணாதீங்க, 110 வச்சு பண்ணுங்கள். ஏன்னா வந்து முன்ன பின்ன பண்ணுறது தப்பு கிடையாது. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணா அது நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது V2 மார்க்கெட்டாலும் சரி, மார்க்கெட் V3 இருந்தாலும் சரி, அவங்க வந்து எதில் வேணால் பண்ணலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம், ஸ்வாப் அண்ட் சோனஸ் கேன் பி எனி அமௌண்ட் போத் V2 ஆர் V3. ஓகே, எதுனா கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து V2லே பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்வாப் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நல்லா பார்த்துவோம். ஃபஸ்ட் நீங்கள் ஸ்வாப்பை முடிச்சிருங்க. இதில் இருக்க 10 மாற்றுங்க, மாற்றுங்க. ஒரு 10 டைம் வந்து 12 டைமாக கூட முடிச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சோனஸ் வந்து லாக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்வாப்னு வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை பற்றி பார்த்துருவோமா. ஆக்சுவலி அது ஸ்டேக் கிடையாது, நான் தப்பாக சொல்லிட்டேன், லாக். ஓகேவா, ஸோ லாக் இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது இங்கே தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 வீக்குக்கு வந்து லாக் பண்ணலாம், 1 மந்த்துக்கு லாக் பண்ணலாம். அவங்க வந்து இவ்வளோ தான் நீங்கள் லாக் பண்ணணும், இத்தனை நாளைக்கு லாக் பண்ணணும் மென்ஷன் பண்ணலை. ஸோ நீ வேணால் 1 வீக் பண்ணிக்கோங்க, இல்லை வேணால் 1 மந்த் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா வந்து இப்போ 1 வீக் கொடுத்தா சீக்கிரம் முடிஞ்சிடும், அது கடைசி வரைக்கும் வராது. ஆனால் அவங்க டைம் வந்து மென்ஷன் பண்ணல, நீங்கள் ஜஸ்ட் 5 லாக் பண்ணாலே போகும் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் நீங்கள் 1 வீக் பண்ணிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் சின்னதுன்னு நினச்சிங்கன்னா 1 மந்த் கூட பண்ணிக்குவாங்க, அது உங்கள் விருப்பம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 110 வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ 110 இது வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 மந்த் பண்ணுறேன்னா, நான் பண்ணிட்டு 1 மந்த் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் விருப்பத்தோடு நீங்கள் பண்ணுங்கள், 1 வீக் கூட பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் இப்போ லாக் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாக் வந்து இப்போ வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ கீழே மேனேஜ் லாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்கள், இங்கே எவ்வளோ அமௌண்ட் லாக் பண்ணிக்கிறேன், அது எப்போ வந்து ரிலீஸ் ஆகலாம் வந்து போட்டிருக்கு. ஸோ உங்கள் மேனேஜர் இருக்குல்ல, மேனேஜர் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு தான் போல். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் அது கேன்சல் பண்ண முடியாது. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் 5 பண்ணிட்டீங்கன்னா ஸோ 5 இங்கே வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இன்னும் லாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஷோ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 5 லாக் பண்ணிக்கோங்க. 5 லாக் பண்ணிவிட்டு 10 ஸ்வாப், ஃபஸ்ட் ஸ்வாப் முடிச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பற்றி நான் பார்த்துட்டோம். ஸோ 10, 11, 12. ஓகே, அடுத்த வார வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. ஸோ எத்தனை பேர் பார்த்து பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி லைக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் ஓகே, அதை வச்சு நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ண சில விஷயம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சினா நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன் நான். ஸோ அதுக்காக தான் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். மதிக்கு ஸ்டேடியம் நான் பாய்.